ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற குளத்துக்கு பக்கத்தில் ஒரு குரங்கும் ஆமையும் நண்பர்களாக இருந்துச்சுங்க. ஒரு நாள் குளத்தில் குதித்த குரங்கு நீச்சல் அடிக்க முயற்சி செஞ்சிச்சு. எப்படி முயற்சி செஞ்சாலும் அதுக்கு சரியாக நீச்சல் அடிக்க வரலை. அப்போ தண்ணியில் குதித்த ஆமை ரொம்ப அழகாக நீச்சல் அடிச்சிச்சு. அதை பார்த்த குரங்குக்கு ரொம்ப பொறாமை வந்துடுச்சு. அப்போ தான் நீங்கள் மட்டும் எப்படி சுலபமாக நீச்சல் அடிக்கிறீங்க ஆமையாரேன்னு கேட்டுச்சு குரங்கு. அதுக்கு ஆமை சொல்லிச்சு, என்னோட உடம்பு அப்படி இருக்குது, எனக்கு இருக்கிற பெரிய ஓடு தண்ணியிலிருந்து நீந்த உதவி செய்யுது, அதனால தான் என்னால் சுலபமாக நீந்த முடியுதுன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட முட்டாள் குரங்கு, அடடா, சுலபம் நீச்சல் அடிக்க பெரிய ஓடு இருந்தால் போதும்னு யோசிச்சுக்கிட்டே உடனே பக்கத்தில் இருந்த இலவம் பஞ்சுகளை சேகரித்து தன்னோட முதுகில் பந்து போல் கட்டிடுச்சு. ஆமை போல் இப்போ தனக்கு பெரிய ஓடு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுச்சு குரங்கு. தண்ணியில் குதித்ததும் பஞ்சு நனைஞ்சி குரங்கே உள்ளே அமுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த ஆமை தன்னோட நண்பர்களை கூப்பிட்டு குரங்கு கட்டியிருந்த பஞ்சை பிச்சு போட்டு குரங்கை தண்ணியிலிருந்து காப்பாத்துச்சு. ஆமை நண்பர்கள் குரங்கை கரைக்கு கொண்டு வந்தது. முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டதை நினச்சி வெட்கப்பட்டுச்சு குரங்கு. இதிலிருந்து என்ன தெரிகிறது சுட்டீஸ்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது சுட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுட்டீஸ்.